பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு சொல்லி அநேகர் ஆவலோடு காத்திருக்கிறீங்க. இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் இணைந்து ஜெபிப்பதற்கு, உங்களை பார்ப்பதற்கு நானும் ஆவலோடு கூட உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்தில் பலத்த அற்புதங்களை இயேசு செய்தார். ஆண்டவர் கேன்சரை ஆண்டவர் மறைய பண்ணினார். கண் பார்வை இல்லாத கண்ணில் பார்வை கொடுத்தார். நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லி இயேசு செய்த அற்புதத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். அதில் நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் அவங்கெல்லாம் வந்து சுகமாகி சாட்சி சொன்னாங்க. வீல் சேரில் கொண்டு வரப்பட்டவங்க நடக்க முடியாமல் நடந்து வந்து இயேசுவை மகிமைப்படுத்தின சாட்சிகள், நிறைய அற்புதங்கள். இயேசு அற்புதமான ஆண்டவர் தானே. அதே ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி சுமார் 160 நாடுகளுக்கு மேலே பல தேசங்களில் இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை இருக்குல்ல. இதை ஒரு காரியம் துக்கப்படுத்துது, மனசை பாதிக்குது. அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். ஒரு பாதிப்பு, அதில் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதுக்கு நம்ம முதல்ல ஜெபிப்போம். அதன் பிறகு இன்றைக்கி நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் எப்படி பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்மளை இவ்வளோ உலக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோமே, என்ன நடக்குது அதை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் உலக அளவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உலக அளவில் எழுப்புதல் திட்டம் எந்த அளவு நிறைவேறி கொண்டிருக்கிறாரு, அமெரிக்காவில் என்ன நடக்குது, கியூபாவில் என்ன நடக்கிறது, மலேசியாவில் என்ன நடக்கிறது, நம்ம இந்தியாவில் என்ன நடக்குன்னே நமக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இன்றைக்கு அதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்து தேவனை துதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் அந்த பெயருக்கு அர்த்தம் நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்றால் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ரட்சகராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். என்றால் இயேசு சொன்னார், இயேசு என்கிற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பெயரை சொல்லித்தான் நம்ம வேண்டுதல் செய்யணும். அதற்குத்தான் வல்லமை உண்டு, அதில் தான் அற்புதம் நடைபெறும். அதனால் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னோடு நீர் பேசுகிறீர், எங்களோடு பேசுகிறீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அந்த இயேசுவின் நாமத்தை துதிக்கும்போது, அந்த பெயரை சொல்லி ஆண்டவரை துதிக்கும்போது ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை நம்மை ஆட்கொள்வதை உணர முடியும். இப்போது நம்ம சாட்சிகளை கேட்க போகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை, சுகம் தேவை. அதுக்கு தான் ஒரு அற்புதம் இன்றைக்கி நடக்குமான்னு காத்திருக்கிறீங்க. அதுக்கு எப்படி ஜெபிக்கிறது, எப்படி அந்த அற்புதம் நடக்கும், இயேசுவை தேடி எங்காவது அந்த இடத்துக்கு போனால் தானே கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மனிதர்கள் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். அப்போ எதுக்கு சர்ச்செல்லாம் பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் கூடரெல்லாம் கட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, தேவ பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிப்பதற்கும் வசனத்தை தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தான் ஆலயம். நாங்கள் கட்டி வச்சுருக்க மாதிரி தேவனுடைய கூடாரங்கள். அங்கே ஆண்டவரை துதிக்கிற துதி, கூடி வந்து துதிப்பது, ஜெபிப்பது, வசனத்தை அறிவிப்பது, அதுக்கு தான். எல்லோரும் வெளியே போயிட்டு சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன், இயேசு அங்கே இருக்க மாட்டார். மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இயேசு இருப்பார். எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு என்கிற என் நாமத்தில் நீங்கள் கூடி வர்றீங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ இப்போ எங்கே இயேசு இருக்கிறாரு? உங்கள் வீட்டில் தான். அங்கே தானே இயேசுன்ற நாமத்தினால் அதை கேட்டு அந்த இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் தான் இப்போ இயேசு இருக்கிறாரு. இங்கே இருக்கிறாரு. நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். இங்கே இருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிறீங்களா? அங்கே இருக்கிறாரு. இங்கிலாந்தில் இருக்கீங்களா? அங்கே இருக்கிறாரு. மியான்மரில் இருக்கிறீங்களா? அங்கே இருக்கிறாரு. மலேசியாவில், சிங்கப்பூரில், ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே வீட்டில் இருந்தாலும் அல்லது காரில் ட்ராவல் பண்ணலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், எங்கும் வியாபித்திருக்கிறவர் இயேசு. அவர் யாருக்கும் தூரமானவர்கள் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா அவர் அப்படி தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன் என்று. அது விசுவாசித்தாலே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடப்பதை காண முடியும். அதனால் விசுவாசிங்க. சரி, விசுவாசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அவர் எந்த படத்திலேயும் சிலையிலேயும் இயேசு இல்லை. இயேசு கிறிஸ்து சிலையெல்லாம் செய்து வைத்து நீங்கள் ரொம்ப அளவாக இப்போ நீங்கள் அதுக்கு மாலெல்லாம் போட்டு அதுக்கு ரொம்ப பக்தியெல்லாம் என்ன பண்ணினாலும் மெழுகுவத்தியெல்லாம் பொறித்து வைத்தாலும் இயேசு அந்த சிலையில் கிடையாது. படங்களை வச்சு அழகாக படம் வரைஞ்சிருக்குது, அதுக்கு ஒரு மாலை போட்டு இயேசு இருக்கிறான்னா அதிலும் இயேசு கிடையாது. மனிதன் கையினால் செய்த எந்த உருவத்திலும் வரைந்த படத்திலும் இயேசு கிடையாது. அது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு படங்களை வரைந்து அது சுவிசேஷம் சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த படத்திலும் சிலையிலும் இயேசு அல்ல. அவர் ஆவியாய் இருக்கிற தேவன், மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். இயேசுவை என் உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்குள்ளே வந்துடுவார். உங்களோடு அவர் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஒரு ஒரு தெய்வ பிரசன்னம், ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்குள் இருப்பதை உணர முடியும். எப்படி ஒரு அசுத்தாவி ஒரு ஆளுக்குள்ளே வந்துட்டால் உணர முடியுதோ, பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எப்பவும் ஒரு பயந்துக்கிட்டே அந்த பிசாசை நம்ம ஒரு பாலிஷ் பண்ணி அதை சமாதானப்படுத்தாட்ட வாழ முடியாதுன்னு அதுக்குன்னு பல காரியங்களை செய்து அதை சந்தோஷப்படுத்தி அப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்க நினைக்கிற நிறைய பேர் உண்டு. பிசாசு என்றைக்கும் பிசாசு தான். அவன் நன்மை செய்யலை, அவனுக்கு தெரியாது. பயப்படுத்தி அடிமையாக்கி அது கொடு இது கொடுன்னு எல்லாத்தையும் வாங்கிடுவான். அங்கே வாம்பா இங்கே வாம்பா எல்லாத்தையும் செஞ்சிருவான். ஒரு நன்மை நடக்க போகிறதில்லை. நன்மை நடக்கிற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கும், அவ்வளோதான். ஆனால் இயேசு நமக்குள்ள வந்துட்டா மெய்யான சமாதானம், அந்த சாந்தி, அந்த அமைதி, அந்த தெய்வ பிரசன்னம் அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை உணர முடியும். இப்போ அந்த இயேசுங்க அங்கே தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போது எப்படி நான் ஜெபித்து அற்புதம் பெறுவதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையேன்னு சொன்னால் நான் சில சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கிறேன், சரியா? ஏற்கனவே இப்படி பிரார்த்தனை பண்ணி அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் எங்களுக்கு சாட்சி எழுதுகிறாங்க. அவங்களோட நாங்கள் பேசுகிறோம். உண்மைதானான்னு விசாரித்த பிறகு தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதில் ஒரு 5 சாட்சி மட்டும் என் கையில் இருக்குது. 2 சாட்சி வீடியோவிலேயே அவங்க பேசியிருக்கிறாங்க, அதையும் கேட்க போகிறீங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம செபிக்க போகிறோம், சரியா? இதை கேளுங்க, தாங்க கவனமாக பாருங்கள். முதலாவது, 38 வருஷமாக ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. பாருங்கள், சகோதரி புனிதா அரியலூர், அங்கேருந்து அவங்க ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இப்பொழுது எனக்கு வயது 48 ஆகிறது. நான் 38 வருடமாக புகையிலை பழக்கத்திற்கும் 10 வருடமாக வெற்றிலைப்பாக்கு பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். ஒரு நாள் கூட வெற்றிலைப்பாக்கு புகையிலை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் சாப்பிடும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரத்திலும் என் வாயில் வெற்றிலைப்பாக்கு புகையிலை இருந்து கொண்டே இருக்கும். தூங்கும்போது கூட என் வாயில் புகையிலை இருக்கும். வெற்றிலைப்பாக்கு புகையிலை போடுவது தவறு எனக்கு தெரிந்தும் இந்த பழக்கத்தை நானாகவே நிறுத்த பலமுறை முயற்சித்தும் என்னால் நிறுத்த முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். என்னங்க, வெற்றிலைப்பாக்கு போடுறது கூட ஒரு பாவமாங்க அப்படின்னு சாதாரண நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கடைசியில் வெற்றிலைப்பாக்கு தர்றாங்கல்ல, அதை சாப்பிட்டா நமக்கு சாப்பாடெல்லாம் ஜீரணம் ஆகிரும் அப்படிலாம் ஒரு கதையும் சொல்லுவாங்க. வெற்றிலைப்பாக்கு புகையிலை என்பது மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்க முடியாது. தூங்கும்போது கூட வாயிலுக்கு அடைக்கொள்வாங்களாம். இது புற்றுநோயை கொண்டு வரணும்னு மருத்துவர்கள் சொல்லி தான் புகையிலெல்லாம் பயன்படுத்தாருங்க. அது உங்களுடைய சரீரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதாய் சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்.
சரீரத்தை கெடுத்தால் நான் ஒன்று அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு ஆண்டவர் சொல்ல எச்சரிக்கிறார். அப்போ நம்முடைய சரீரம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அதை தீட்டுப்படுத்தலாமா? தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பாவ காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை அடிமைப்படுத்தி விட்டார். பார்த்தீங்களா? அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 வருடம் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் என் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கை செய்து என்னை முழுவதும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து மிகவும் அழுது கண்ணீரோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம். ஜெபித்த அந்த நாளில் இருந்தே வெற்றிலை பாக்கி புகையிலை போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த நினைவு கூட இல்லாமல் போய்விட்டார். முதல் இதில் தான் வரும், இந்த சிந்தையில் தான் அதை செய்யணும், அதை பார்க்கணும், அதை போடணும் அப்படின்ற சிந்தை தூண்டுதல் வரும். அந்த மூளையில் இந்த பகுதியில் தூண்டுதல் வந்தோடனே நம்முடைய கை உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அங்கிருந்து அது எண்ணம் எடுத்து போடப்பட்டு விட்டால் பெரிய மாற்றம். பார்த்தீங்களா? ஜெபித்த அந்த நாளிலிருந்தே வெற்றிலை பாகு புகையிலை போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை மறுபடியும் நான் வெற்றிலை பாகு புகையிலை போடவே இல்லை. ஜெபத்தை கேட்டு 38 வருஷ பழக்கம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாய் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 38 வருஷம் யோசித்து பாருங்க. ஒரு அடிமைத்தனம், ஒரே நாள் உண்மையான ஜெபம். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கம் வேண்டாம். உண்மையாக ஜெபித்த உடனே விடுதலை. அதுதான் இயேசுடைய மிகப்பெரிய அற்புதம். அடுத்து சகோதரி சாந்தி டெல்லி, நம்முடைய இந்தியாவுடைய தலைன் டெல்லி இருக்குல்ல, அங்கேருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 25 வருஷமாக ஒரு பிரச்சனை, 25 வருஷம், 1/4 நூற்றாண்டு பிரச்சனை. என்னன்னு பார்க்கலாமா? நான் 25 வருடங்களாக தொடர் இருமல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன். இருமல் ஒரு முறை வந்துவிட்டால் தொடர்ச்சியாக இருமல் எடுத்துக்கொண்டே இருக்கும். நான் ஒரு நிமிடம் கூட தொடர்ந்து யாரிடமும் பேசினாலும் இருமல் வந்துவிடும். கொஞ்ச தூரம் நடந்தாலும் அதிகமாக மூச்சு வாங்கும். இருமல் அதிகமாக எடுத்து என்னுடைய நெஞ்சு மற்றும் தலைப்பகுதி அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் கட்டிலில் படுத்து தூங்கினால் இருமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் எந்த பலனும் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் நேரத்தில் நானும் அவர்களோடு இணைந்து என்னுடைய இருமல் பிரச்சனை மாற இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம். ஜெபித்த அந்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த இருமல் நின்று விட்டது. கடந்த 20 நாட்களாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை கூட அந்த இருமல் எனக்கு வரவே இல்லை. ஜெபத்தை கேட்டு 25 வருடமாக இருந்த தொடர் இருமல் பிரச்சனையை அற்புதமாக மாற்றி பௌரண சுகம் தந்த இயேசுவுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. 25 வருஷ பிரச்சனை, தொடர்ச்சியாக இருமல் இருந்துக்கிட்டே இருக்குமா? எவ்வளோ கஷ்டம் இல்லை? ராத்திரி பகலும் இருந்தால் எப்படி 25 இயர்ஸ் அந்த வேதனை, ஒரு நீண்ட கால வேதனை. இயேசுகிட்ட எப்போ உண்மையாக இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்களோ அந்த நாள்லேருந்து சுகம். இதான் இயேசு கிறிஸ்து. இதுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ணாங்களா? 4 மாடிக்கு வந்தாங்களா? இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா இயேசு அற்புதம் செய்தருவார். அவ்வளோதான். இயேசுவோட அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. அவரை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஈஸியாக பெற்றுக்கொள்ளுவீங்க. அவ்வளோதான். காசு கொடுக்க வேண்டாம், நீங்கள் அதுக்காக உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் தொங்கணும், அப்படியே சரீரத்தில் காயப்படுத்தணும், அல்லது காலில் செருப்பு இல்லாமல் நடக்கணும், காலில் ரத்தம் வடிய அப்படியே நடக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அவர் கடவுள், நம்முடைய தகப்பன். நம்மளை வேதனைப்படுத்தி அதில் தான் அற்புதம் செய்யணும் என்பது அவருக்கு கிடையாது. விசுவாசித்தா போதும். சரியா? அடுத்து சகோதரி எலிசபெத் சென்னையிலிருந்து ஒரு சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். நான் 3 வருடமாக முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய கை கால்களில் ஜாயிண்டாக அதிகமாக வலி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் தொடர்ச்சியாக கொஞ்ச தூரம் கூட என்னால் நடக்க முடியாது.
எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. மேலும் நரம்பு பிரச்சனை நிமித்தம் என்னுடைய கை கால்களில் ஒருவித நடுக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு டம்ளரை பிடித்து தண்ணீர் குடிக்க கூட மிகவும் சிரமப்படுவேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு வந்தேன். ஒரு நாள் மாத்திரை போடவில்லை என்றாலும் கை கால்களில் ஜாயிண்ட் பெயின் அதிகமாகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். ஜெபித்த மறுநாளிலிருந்து என் கை கால்களில் இருந்து வந்த வலி மற்றும் நடுக்கம் நின்றுவிட்டது. சில நாட்கள் கழித்து மறுபடியும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், இப்பொழுது உங்களுக்கு முடக்குவாதம் பிரச்சனை இல்லை, இதுவரை சாப்பிட்டு கொண்டு வந்த மாத்திரை இனி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக எனக்கு இருந்த முடக்குவாத பிரச்சனையை மாற்றி அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 3 வருஷமாக முடக்குவாதம். ஒரு டம்ளர் கூட அவங்களால அப்படி தூக்க முடியாது. அப்படியே விரலெல்லாம் அப்படியே பாதிக்கப்பட்ட நிலைமை, ஜாயிண்டாக வலிக்கும், நரம்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு எலும்பு நரம்பு பாதிப்புகள். ஆனால் அவங்க ஜெப நேரத்தில் இணைந்து இயேசுவுடன் ஜெபித்த அற்புத பெருவிழா. நாளைக்கு சரி, 4வது ஒரு சாட்சி. சகோதரி வசந்தா, வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருந்து ஒரு சகோதரி. என்னுடைய கணவர் 3 வருடமாக பயத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எப்பொழுதும் அவருக்குள் ஒருவித மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். நான் சீக்கிரத்தில் மரித்து விடுவேன் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இரவு நேரத்தில் பயத்தின் நிமித்தம் தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பார். அப்படியே தூங்கினாலும் பயமுறுத்துகிற சொப்பனங்கள் வரும். உடனே எழுந்து இரவு முழுவதும் வீட்டிற்குள் நடந்து கொண்டே இருப்பார். இப்படி 3 வருடமாக பயத்தின் ஆவியினால் என்னுடைய கணவர் மிகவும் சிரமப்பட்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நானும் என் கணவரும் பார்த்தோம். ஜெப நேரத்தில் என் கணவரும் நானும் மிகுந்த பாரத்தோடு அவருடைய விடுதலைக்காக இயேசுவுடன் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் திடீரென்று என் கணவரின் பெயரை சொல்லி அழைத்து, உங்களுக்குள் இருந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறது, பிசாசின் போராட்டத்திலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். அன்று இரவில் இருந்து என் கணவருக்குள் நல்ல மாற்றம் வந்துவிட்டது. 3 வருடமாக தூங்காமல் இருந்த என் கணவர் அன்று இரவு நன்றாக தூங்கினார். இப்பொழுது அவருக்குள் எந்த மரண பயமும் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு என் கணவரை பெயர் சொல்லி அழைத்து 3 வருடமாக இருந்த மரண பயத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். சரிங்களா, மரண பயம் இது உங்கள் உள்ளத்தில் கூட ஏதோ ஒரு பயப்படுத்திக்கிட்டே இருக்குதில்ல. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுன்ற பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். கடைசியாக ஒரு சகோதரி மஞ்சுளா, கன்னியாகுமரி. மஞ்சுளா 45 வருஷம் ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவு கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா, 25 வருஷம், 38 வருஷம், இப்போ 45 வருஷம். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? என்னுடைய கணவர் 45 வருடமாக மதுபானம் மற்றும் பீடி புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். தினமும் மது அருந்தி விடுவார். ஒரு நாள் கூட குடிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. பீடியை காலையிலிருந்து இரவு வரை புகைத்து கொண்டேதான் இருப்பார். தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் என்னிடம் அதிகமாக சண்டையிடுவார். ஊரிலும் உள்ளவர்களிடமும் சண்டை போட்டுவிட்டு போலீஸ் கேஸ் என்று அலைந்து கொண்டிருப்பார். வீட்டிற்கும் அவரை தேடி அடிக்கடி போலீஸ் வரும். இதனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் 4 மாவட்ட தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த சாட்சி நேரத்தில் பல வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விடுதலை பெற்றுக்கொண்ட ஒருவர் சாட்சி கூறினார். அந்த நேரத்திலிருந்து என்னுடைய கணவரையும் ஆண்டவர் இயேசு விடுதலையாக்குவார் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. ஜெப நேரத்தில் என்னுடைய கணவருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்து விட்டு சென்ற மறுநாளில் இருந்து என்னுடைய கணவர் மதுபானம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டார்.
மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் இப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை. அந்த விருப்பம் என்னை விட்டு போய்விட்டது என்று கூறினார். பெரிய ஆச்சரியம். இப்பொழுது 1.5 வருடமாக என்னுடைய கணவர் மது அருந்துவதும் இல்லை, புகைப்பிடிப்பதும் இல்லை. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை வாரந்தோறும் தவறாமல் பார்த்து ஜெபம் செய்கிறார். இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் காணப்படுகிறது. ஜெபத்தை கேட்டு 45 வருடமாக மதுபானம் மற்றும் புகை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என் கணவரை விடுதலையாக்கின இயேசுவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். 45 வருஷம் மதுபான பழக்கம் ஒரே நாள் விட்டுற முடியுமா? யோசித்து பாருங்க. இயேசு விடுதலை கொடுத்தால் முடியும். இயேசுடைய வல்லமை தொட்டது விடுதலை. அதனால் குடிக்கணுன்ற எண்ணமே வராது. ஒரு மாற்றம். நீங்களாக விட முயற்சி பண்ணால் கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மாத்திரெல்லாம் போட்டு பார்க்கலாம். நிரந்தரம் கிடையாது. மறுபடியும் அது வந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலை, மெய்யான விடுதலை. இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு இந்த அற்புதம் செய்ய போகிறார். இப்போ வீடியோவில் 2 சாட்சியை பார்த்துட்ட பிறகு நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது சாட்சி சகோதரி ஞான அமிர்தம் திருக்கோவிலூர். அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 40 வருஷமாக அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனையில் இயேசு அற்புதம் செய்து விடுதலை கொடுத்துருக்கிறார். அது என்னன்னு அவங்க சொல்கிறதை கேட்கலாமா? பாருங்கள். 40 வருஷம் பிரச்சனை, 40 வருஷம் தலைவலி. என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க? தலைவலி தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லுவல. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. துணியை வச்சு கட்டி கொண்டு எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. 40 வருஷ வேதனை. அதோடு கூட நரம்பு சுருட்டி கொள்ளதுனால நடக்கிறதுல கஷ்டம். 2 அற்புதம் இயேசு செய்தார். இயேசுகிட்ட வேண்டிக் கொண்டாங்க. இயேசுவே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு வேண்டல் செய்த போது இயேசு அந்த அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்வார். பார்த்தீங்களா? அவங்க ஒரு வல்லமை இறங்கினரை உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக்கை அடித்த மாதிரி இந்த நரம்புகளுக்குள்ள வல்லமை பாய்ந்து வந்திருக்கிறது. அதான் இயேசுவனுடைய வல்லமை. மனிதனை தொட்டு குணமாக்குகிற வல்லமை. இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். அடுத்து ஒரு சாட்சி பார்க்க போகிறீங்க. சகோதரர் மதியழகன், பரப்பாடி, திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடியிலிருந்து மதியழகன். அவங்களுக்கு 35 வருஷமாக ஒரு அடிமைத்தனம். அதிலிருந்து ஆண்டவர் எப்படி 35 வருஷ பிரச்சனை மனிதனால் மாற்றவே முடியாது. பார்த்தீங்களா? இயேசு 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 என்கிற அற்புதமான ஆண்டவர் ஒரே நாள் ஒரு ஜெபத்தில் ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். இந்த சகோதரியை தான் பாராட்டணும். 35 வருஷம் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறார். சொல்ல நான் குறிஞ்சி அடி வாங்கி கொள்ளுவேன். இல்லை, ரொம்ப ஆச்சரியம் தானே. நிறைய சகோதரி மாதிரி நினைக்கிறாங்க, நானாக இருந்தால் திருப்பி அடிச்சிருப்பேன். நீ அப்படி தானே நினைக்கிறீங்க? ஒரு ஆத்மா விலையேற பெற்றார். அதனால் அவங்க பொறுமையாக சகித்து, பாடுகளை சகித்து, வசனம் சொல்லுகிற மனைவியாக அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்க ரொம்ப சாந்தமாக அமைதலாக அடியை வாங்கி 35 வருஷம் அடி அதெல்லாம் வாங்கி பொறுமையாக ஜெபித்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக சொல்ல, சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி. பணம் எல்லாம் கையில் கொடுக்காதவர் இப்போ வாங்குகிற சம்பளத்தை கொண்டு வந்து மனைவி கையிலே கொடுத்துட்றாரு. இந்த மாற்றம் வருவதற்கு அந்த சகோதரி பாடுகளை சகித்து, குடிகார கணவனை நேசித்து, அன்பு காட்டி, அவருக்காக ஜெபித்து, அதனால் இந்த அற்புதம் நடைபெற்றார். வசனம் சொல்லுகிறபடி மனைவிமார்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அப்போ ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தால் கூட, குடிகார கணவனாக இருந்தால் கூட இயேசு அவரை சந்தித்து மாற்றுவார். ஒரு குடிகாரனையே மாற்றுகிற ஆண்டவருக்கு மனிதர்களை மாற்றுவது ரொம்ப சுலபம். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். பார்த்தீங்களா? 2 அற்புதம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க. இப்போது 5 காரியம் நான் சொன்னேன், சாட்சி வாசித்தேன். இந்த 2 அற்புத சாட்சியை பார்த்தீங்க. இப்போ ஒரு 5 நிமிட ஜெப நேரம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எனக்கு மதுபான பழக்கம் இருக்குது, புகைப்பழக்கம் இருக்குது, புகையிலே போடுற பழக்கம் இருக்குது, அது மாதிரி செல்ஃபோன் அடிமைத்தனம் இருக்குது, ரம்மி விளையாட்டு அடிமைத்தனம், அப்படி ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதிக்குது, உங்கள் குடும்பத்தை பாதிக்குது, சமாதானத்தை பாதிக்குது. உங்களுக்கு விடுதலை வேணும்ல? மெய்யாக விடுதலை வேணும்னு விரும்புனீங்கன்னா இயேசு விடுதலை தருவார். அப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவ விடுதலையாக்கும்னு ஜெபிக்கணும். வியாதி கொண்டு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்கள், காதில் பிரச்சனை அப்படி விரல் வைத்து கொள்ளுங்கள்.
இருதயத்தில் வலின்னா இருதயத்தில் கை வைங்க. எங்கே வலி இருக்குது, வேதனை இருக்குது, கட்டிகள் இருக்குது, அங்கே கை வைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னாலும் நெஞ்சு பகுதியில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசு 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 அந்த பெயரை சொல்லணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனால் இப்போ 5 நிமிடம் தான் உங்களுக்கு டைம், ஜெப நேரம். உங்களுடைய நீங்கள் முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. அப்படி பழக்கம் இல்லை, எனக்கு கஷ்டம்னு சொன்னால் உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபிக்கணும். ஏன் நம் கண்களை மூடுகிறோன்னா, எண்ணம் சிதறக்கூடாது. இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறதை உணர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதனால தான் கண்களை மூடிக்கொண்டு, கண்ணை திறந்து அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனம் இல்லாமல் ஜெபத்துக்கு பதில் வராது. அதனால் கண்களை மூடி இயேசுவை நினைத்து 5 நிமிஷம்தான் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படியே சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, சுகம் கொடுத்துருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நானும் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கும் ஒரு விடுதலை வேணும், எனக்கும் ஒரு சுகம் வேண்டும். இயேசுவே என்னை தொடும், எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, தம்பி ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணு. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளு. இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் அடிமைப்பட்டுட்டேன், விட முடியல, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க கேளு. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, இயேசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நான் இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். மகளை ஜெபம் பண்ணுமா, உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் அந்த பாவம் உன்னை அடிமையாக்கி வச்சுருக்குதில்ல, விடுதலை வேணும். ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே உதவி செய்யுங்கன்னு கேளுமா. வாயை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம் வேணும் கேளுங்க. வியாதிப்பட்டவங்க இருந்து அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கணவர் மேலே, மனைவி மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், பயன்படுத்துங்க. இப்போ வியாதி விலகுகிறது, பிசாசின் கட்டுகள் மாறட்டும், பயத்தின் ஆவி விலகட்டும், டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், நன்மைகள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிங்க ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது. இப்போ விடுதலை அடைகிறீர்கள், அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் தொடப்படுறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தொடுது. சிலரை விட்டு அசுத்த ஆவி வெளியேறுகிறது. ஆமாம், சிலர் அலைக்கழிக்கப்படுறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே இந்த ஆவி அலைக்கழிக்கிறது. பயப்படாதங்க குடும்பத்தார், அது தன்னால் போயிடும், அந்த ஆவி போயிடும். இல்லை கீழே விழுந்துட்டாங்களே, ஒன்றும் பண்ணாருங்க, தன்னால் எழும்பிடுவாங்க. அந்த ஆவி பொழுது அவங்களை தள்ளிவிட்டு போய்விட்டது. அந்த ஆவி போனதுனால பயம் போய்விடும், டிப்ரெஷன் போயிடும், அந்த வியாதி மறைஞ்சிரும். இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம். வலதுகர முயத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வாய் திறந்து. நீங்கள் சொல்ல சொல்ல மாறி ஆச்சரியமான அற்புதங்களை பார்க்குறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே நீ தொட்டதற்காக, விடுதலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக, சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், வியாதிகள் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இனிமேல் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். தினமும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.